வணக்கம். நான் யாழினி. சங்கத்தமிழ் அறிவோம் இந்த சீரீஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போற வார்த்தை பரம்பு. பரம்பு ஒரு நிலத்தின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் அடையாளம். சங்க இலக்கியங்களில் பரம்பு என்ற சொல் வெறும் மலையை மட்டும் குறிக்கவில்லை. இதற்கு பரந்து விரிந்த மலை என்று பொருள். குறிஞ்சி நிலத்தின் உச்சக்கட்ட அடையாளமாக 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கே மறைஞ்சு போச்சு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சமவெளி பகுதிகளில் நிலத்தை வயல் என்றும் காடுகளை முல்லை என்றும் அழைப்பது போல் இயற்கையிலேயே தற்காப்பு அரண்களை கொண்ட மலைப்பகுதியை பரம்பு என்றனர். சங்க காலத்தில் 300 ஊர்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நாடாக பரம்பு நாடு திகழ்ந்தது. வேளிர் குல தலைவனான வள்ளல் பாரி இதனை ஆட்சி செய்தான். மூவேந்தர்களான சேரர், சோழ, பாண்டியர்களால் கூட கைப்பற்ற முடியாத ஒரு நிலப்பரப்பாக இது விளங்கியதற்கு காரணம் இதன் புவியியல் அமைப்புதான். பரம்பு நாட்டில் மூவேந்தர்களின் நாடுகளில் இருப்பது போல் செயற்கை வரி விதிப்பு முறைகளோ அடிமைத்தனமோ இல்லை. அங்கே இயற்கையே மக்களுக்கு உணவளித்தது. கபிலர் தனது பாடல்களில் பரம்பு மலையில் உழவர்கள் உலாமலே 4 வகையான உணவுகள் கிடைக்கும் என்கிறார். அவை பலாப்பழம், வள்ளிக்கிழங்கு, மூங்கிலரிசி மற்றும் தேன். பரம்பு மலையில் உள்ள ஒவ்வொரு மரமும், கொடியும், பாறையும், செடியும் ஒரு போர்வீரனை போல செயல்படுகின்றன. வெளியாட்கள் நுழைந்தால் திசை தெரியாமல் தவிக்கும் வகையில் அமைந்த அதன் ரகசிய பாதைகளும் வேட்டுவன் பாறை போன்ற கண்காணிப்பு இடங்களும் பரம்பின் பலமாக சொல்லப்படுகின்றன. பரம்பு என்பது ஒரு ஒற்றை மலை அல்ல. அது எயினர், கடம்பன் என பல்வேறு மலைவாழ் குலங்களின் ஒன்றிணைந்து வாழும் ஒரு சமூக கட்டமைப்பு. இறுதியாக பரம்பு என்பது வீரம், ஈகை மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலின் சின்னம். அதிகாரம் மற்றும் பேராசைக்கு முன்னால் ஒரு சிறு நிலப்பரப்பு அதன் இயற்கை வளத்தாலும் மக்களின் ஒற்றுமையாலும் எப்படி தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதற்கு பரம்பு ஒரு உன்னதமான உதாரணம். நன்றி.